இல்ல அழுகைன்னா அழுகைன்னா அது எப்படி தெரியுமா? நம்ம அழுகையை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். அழுகை நம்ம வந்து ஒரு இழிவாகவும் மாதிரி இயலாமையும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல உலகத்தின் ஆதி சிறந்த உணர்ச்சி அழுகை. இதுதான் உன்னை தூய்மைப்படுத்துது. அதுதான் உன்னை வந்து மறுபடியும் சரி பண்ணிட்டே வருது. நீ சந்தோஷமா இருக்கும்போது அழுவ, துக்கமா இருக்கும்போது அழுவ, ஏமாத்தினாலும் அழுவ. எப்ப நீ ஏமாத்தப்பட்டவனும் அழுவான், ஏமாத்தவனும் அழுவான். எப்படி அழுவான்? உன்னை ஏமாத்திட்டோம்னு நினைச்சு அழுற அந்த அழுகைக்கு மதிப்பு, அந்த மதிப்பு, அந்த அழுகுதான் உலகத்தின் மிகச்சிறந்த மதிப்பானது. நீ ஒருத்தனை ஏமாத்திட்டு உனக்கு கண்ணி வந்து வச்சுக்கோங்க, அந்த அளவு எவ்வளவு உயர்வானது வச்சுக்கோங்க. ஒருத்தனை துரோகம் மட்டுமே நினைச்சு அழுகுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவு எவ்வளவு உயர்வானது. ஒருத்தன் கைவிட்டமே அப்படின்னு நினைச்சு அழுவல, அந்த அழுகுக்கு ஈடான எதுவுமே கிடையாது. சிரிக்கிறது கூட்டு, அழுகையில கூட்டு கிடையாது. இப்ப நீ சிரிச்சா தனியா சிரிச்ச பைத்தியம் போன முடியாது. நான் தனியா அந்த அழுதுனா நீ தயாராகிட்டு அர்த்தம். சமூகத்தை பத்தி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அர்த்தம். நீ தனியா சிரிச்சுட்டு மெண்டல் தான் சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. ஆனா தனியா அந்த அழுதுட்டு இருந்தா அவன் ஏதோ வேதனையில இருக்கான், அவன் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கான், அவன் யாரையோ இழந்துட்டான். அப்ப அழுகை தான் உலகத்தில்